நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் காம்படிஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஹெட்டிங் என்னென்னா ஆரோக்கிய உணவுகள் சமையல் போட்டி. பாருங்கள், நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய தினத்தந்தியன் இந்தியன் ஆயில் காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காம்படிஷன். அதில் அவங்களுக்கு மட்டும் ப்ரைஸ் இல்லைங்க, உங்களுக்கும் ப்ரைஸ் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகேவா? இந்த ப்ரைஸ் எப்படி இருக்க போகுது, எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் ஃபுல்லாக ஸ்பான்சர்ஸ் எல்லாம் படித்தேன் இல்லையா, இந்த ஸ்பான்சர்ஸ்லேருந்து தான் நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எல்லாருக்கும் இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. வெளியா முடிஞ்சிச்சு. ஆமா, எவ்வளோ நேரம் ஆச்சு இல்ல? நம்ம எப்போ வந்தோம்? காலைல 10 மணிக்கு வந்தோம். இப்போ டைம் கரெக்டா 2:20 ஆகுது. ஆனா லாஸ்ட்ல சாப்பாடு கொடுத்தாங்க, அது பிரச்சனை இல்லை இல்ல? ஆமா, நல்ல வேளை அவங்க சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, இல்லைன்னா எல்லாருக்கும் ரொம்ப பசிச்சிருக்கும் இன்னைக்கு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு டூடே இன்னைக்கு. என்ன சொல்ற? நல்லா இருந்துச்சு. பஃபே சிஸ்டம் வச்சு நல்லா கொடுத்துருந்தாங்க. ஆனா என்ன, நமக்கு தான் எந்த பரிசும் கிடைக்கல. ஆறுதல் பரிசாவது கொடுத்தாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு.
என்ன சொல்ற? ஆமா ஆமா அதை பெருசாச்சு கொடுத்தாங்களே. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க 20 ஐட்டம் செஞ்சிருந்தாங்களாம் டூடு. அப்படியா? அதனாலதான் கொடுத்தாங்க. நீ அவங்க 20 நம்ம அதுல இல்ல நான் என்ன தெரியுமா யோசிச்சு, இப்ப மாஸ்டர் செஃப் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சிங்கிள் பிளேட்ல ஒரு டிஷ் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நார்மலா ஆரோக்கியமான ஃபுட்டு எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா எல்லாரும் நினைக்கிறது ஆரோக்கியமான ஃபுட்டுனாலே அது கிராமத்துல சாப்பிடுற ஃபுட்டு தான் ஆரோக்கியமான ஃபுட்டுன்னு நினைக்கிறது மாதிரி எனக்கு ஒரு தாட். அதாவது நம்ம ஒரு விஷயம் ஒத்துக்கணும், கிராமத்துல சாப்பிடுற ஃபுட்டு கண்டிப்பா உண்மையே இன்னைக்கு செஞ்சு கொண்டு வந்தாங்க. அந்த கேழ்வரகு, ஆமா ஆமா, முடக்கத்தான்ல ரசம் பண்ணிருந்தாங்க, அதெல்லாமே நல்ல ஆரோக்கியமான வடை செஞ்சிருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி அதெல்லாம் ஆரோக்கியமான ஃபுட்டு தான் டுடே. எனக்கு புரியுது இப்போ உள்ள ஜெனரேஷன் எல்லாமே எப்படி பண்ணுவாங்க ஒரு ஃபுட்டை, புரியுதா? நீ சொல்ற மாதிரி மாஸ்டர் செஃப்ல வர ஃபுட் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க, குறை ஒன்றும் இல்லை, நல்லா நீட்டா தான் இது பண்ணியிருந்தாங்க, ஆர்கனைஸ் கரெக்டா பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுலயும் மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னு தெரியுமா, பேப்பர்ல என்ன போட்டிருந்தாங்கன்னு தெரியுமா, நீங்க செய்யற வீடியோவை நாங்க பாப்போம், செய்யற வீடியோவை நாங்க பாப்போம், அதுல இருந்தா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட்ல அங்க போன வீடியோவும் இல்ல, எதுவுமே இல்ல. செஃப் போட்ட மார்க் எனக்கு போட்ட மார்க் நான் பார்த்தேன். எவ்வளவு? அவர் வந்து 3ஆ பிரிச்சு வச்சிருந்தாரு. ஒன்னு டேஸ்ட், இன்னொன்னு பிரசன்டேஷன், மூணாவது என்னன்னு தெரியல, நான் சரியா கவனிக்கல. இது ரெண்டு தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு 3 காலமா பிரிச்சிருந்தாரு. அதுல ஒன்னு வந்து டேஸ்ட், இன்னொன்னு வந்து பிரசன்டேஷன். எனக்கு 877 போட்டிருந்தாரு. ஓகே ஓகே டூடா, இது மட்டும் கிடையாது, மத்தவங்களும் போடுவாங்க. அந்த என்ன டயட்டிஷியன், நியூட்ரிஷன் வந்தாங்கல்ல, அவங்களும் நீ குடுக்குற ஃபுட்டு எவ்வளவு ஹெல்த்தியா இருக்குன்னு அதையும் செக் பண்ணி தான் மார்க்கே ஜட்ஜ் பண்றாங்க. நம்ம இந்த டாபிக் இதோட விடுவோம். இனி நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல போலாம். ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே, எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லுடா. Time for today's sign off. See you on another video. Until then, it's bye from Stalin and me. Okay, bye.